நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன், வாசிப்பவர் J. யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச பிணைமுறி உரிமையாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான முதற்கட்ட பேச்சுவார்த்தை பூர்த்தி. அரசாங்கத்தின் கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தில் முறையான அணுகுமுறை இல்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. ஐக்கிய மக்கள் சக்தியிடம் தெளிவான வேலை திட்டம் இல்லை என்கிறார் சமன் ரத்னப்பிரிய. வாக்காளர் டாப்பில் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்டவர்களின் பெயர் பட்டியலை 6ஆம் தேதியிலிருந்து காட்சிப்படுத்த நடவடிக்கை. கீழ் மல்வத்து ஓய நீர்த்தேக்கத்தின் நிர்மாண பணிகளை மீண்டும் ஆரம்பிக்க 27,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்தில் மரக்கறிகளின் விலையில் வீழ்ச்சி. மியன்மாரின் முன்னாள் தலைவி ஆங் சாங் சூகிக்கு வீட்டுக்காவல். அவை தலைப்புச் செய்திகள். சர்வதேச பிணைமுறி உரிமையாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான முதற்கட்ட பேச்சுவார்த்தை பூர்த்தி அடைந்துள்ளது. கடந்த வாரத்தில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. பிணைமுறி உரிமையாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி 9 பேர் கொண்ட குழு இதில் பங்கேற்றது. அரசாங்கத்தின் கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தில் முறையான அணுகுமுறை இல்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டிசில்வா தெரிவித்தார். பிணைமுறி உரிமையாளர்களுடனான பேச்சுவார்த்தை பூர்த்தி அடைந்திருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தையினை இந்த மாதத்தில் நிறைவு செய்து உடன்பாட்டை எட்டுவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்தது. எனினும் அது சாத்தியப்படவில்லை என்று கலாநிதி ஹர்ஷ டிசில்வா தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பாதுகாப்பது கட்சிக்கு ஆதரவளிக்கும் சகலரதும் பொறுப்பென்று அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். உலகளாவிய ரீதியில் முதல் பெண் பிரதமரான ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் 108வது பிறந்த தின நிகழ்வு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. இதன்போதே அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இலங்கையில் நாளுக்கு நாள் அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கப்படுகின்ற போதிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை இல்லாது செய்ய முடியாது என்று அவர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மக்கள் கடந்த வருடங்களை விட இந்த வருடத்தில் பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடியதாக தொழிற்சங்கங்கள் தொடர்பான ஜனாதிபதியின் பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்தார். மக்களின் கைகளில் பணம் புழங்குவதனால் பெருநாளை சிறப்பாக கொண்டாடினர். அரசு ஊழியர்களுக்கான 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கான 2,500 ரூபாய் சம்பள அதிகரிப்பும் வழங்க முடிந்துள்ளது. தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் முறையான முகாமித்துவத்தினால் இந்த நிவாரணத்தை மக்களுக்கு வழங்க முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். நாடு வீழ்ச்சி அடைந்திருந்த சந்தர்ப்பத்தில் நாட்டை பொறுப்பேற்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் முன்வரவில்லை. அவரிடம் பொருளாதார திட்டம் இல்லை என்றும் திரு சமன் ரத்னப்பிரிய மேலும் தெரிவித்தார். வாக்காளர் டாப்பில் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்டவர்கள் பற்றிய பெயர் அடங்கிய பட்டியல் எதிர்வரும் 6ஆம் தேதி கிராம உத்தியோகத்தர் அலுவலகம் உட்பட மேலும் சில இடங்களில் காட்சிப்படுத்தப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மாவட்ட செயலகம், தேர்தல்கள் அலுவலகம், பிரதேச செயலகம், உள்ளூராட்சி மன்றங்களிலும் இந்த பட்டியல் காட்சிப்படுத்தப்படும். அமுலில் உள்ள வாக்காளர் டாப்பில் இருந்து பெயர் நீக்கப்பட்டவர்களின் பட்டியலும் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கும். வாக்காளர் டாப்பில் இடம்பெறாதவர்கள் தமது விண்ணப்பங்களை மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்துக்கு சமர்ப்பிக்க முடியும். மாதிரி விண்ணப்பத்தை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். கீழ் மல்வத்து ஓயா நீர்த்தேக்கத்தின் நிர்மாணப் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இந்த பல்நோக்கு அபிவிருத்தி செயல் திட்டத்தின் வழிநடத்தல் குழு கூட்டம் அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இந்த செயல் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய முடிந்ததாக மேலதிக மாவட்ட செயலாளர் சந்தியா அபேசேகர் தெரிவித்தார். குறித்த செயல் திட்டம் 4 பிரதேச செயலக பிரிவுகளுடன் தொடர்பட்டது. இதில் 3 பிரதேச செயலக பிரிவுகள் அனுராதபுரம் மாவட்டத்துக்குரியது. ஒரு பிரதேச செயலக பிரிவு மன்னார் மாவட்டத்துக்குரியதாகும். நிர்மாண பணிகளை முன்னெடுப்பதற்கு இந்த வருடத்தில் 27,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. தமிழ் சிங்கள புத்தாண்டின் சுப நேரத்தில் மரங்களை நடும் நிகழ்வு நாளை நடைபெறும். முற்பகல் 10:16க்கு உதயமாகும் சுப நேரத்தில் மரங்களை நடுவது சிறப்பாகும். கொழும்பு கங்காரம பகுதியில் இது தொடர்பான நிகழ்வு நாளை இடம்பெறும். அதிக போஷாக்கு கொண்ட முருங்கை மரக்கன்றுகளை பயிரிடுமாறு ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்குடி மக்களிடம் கோரிக்கை விடுத்தார். பிரதான செய்தி
வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு குருநாகல் பஸ் நிலையத்திலிருந்து கிராம பிரதேசங்களுக்கான இரவு நேர பஸ் சேவையை விஸ்தரிக்குமாறு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இரவு நேரங்களில் கிராம பிரதேசங்களுக்கான பஸ் சேவை போதுமான அளவு இல்லாததனால் தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இது பற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது பயணிகளின் கோரிக்கையாகும். உலகச் செய்திகள். மியான்மரின் முன்னாள் தலைவி ஆங் சாங் சூகி சிறையிலிருந்து வீட்டுக் காவலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். கைதிகள் கடும் வெப்பத்தினால் உடல் உபாதைக்குள்ளாவதை தடுப்பதற்காகவே அவர் வீட்டுக் காவலுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக மியான்மரின் ராணுவ பேச்சாளர் தெரிவித்தார். அங்கு அண்மை காலமாக மிகுந்த வெப்பம் நிலவுகிறது. 2021ஆம் ஆண்டில் ஆங் சாங் சூகி தலைமையிலான அரசாங்கத்தை ராணுவம் கவிழ்த்ததில் இருந்து அவர் தடுப்பு காவலில் இருந்து வருகிறார். லஞ்சம், நிந்தனை, தொலைத்தொடர்பு சட்டத்தை மீறியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆங் சாங் சூகி மீது சுமத்தப்பட்டுள்ளன. அபிவிருத்தி செய்திகள். யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்களுக்கான முன்மொழிவுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பான உயர்மட்ட கலந்துரையாடல் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணிக்கும் தென்னாப்பிரிக்க மகளிர் கிரிக்கெட் அணிக்கும் இடையிலான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போர்ட்செஃப்ட்ரூம் மைதானத்தில் போட்டி இடம்பெறுகிறது. நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய இலங்கை மகளிர் அணி களத்தரப்பை தெரிவு செய்தது. இதன்படி தென்னாப்பிரிக்க மகளிர் அணி துடுப்படுத்தாடி வருகிறது. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்தில் மரக்கறிகளின் விலை இன்று வீழ்ச்சியடைந்திருந்ததாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். 1 கிலோ போஞ்சி 50 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது. தக்காளி மற்றும் வெள்ளரிக்காயின் விலை 20 ரூபாவுக்கு காணப்பட்டது. கேரட் 230 ரூபாவுக்கும் லீக்ஸ் 140 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட்டன. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டிருக்கும் நாணய மாற்று வீதத்தின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்விலை 295 ரூபாய் 28 சதமாகும். அதன் விற்பனை விலை 305 ரூபாய் 19 சதமாகும். யூரோ ஒன்றின் கொள்விலை 312 ரூபாய் 25 சதம். அதன் விற்பனை விலை 325 ரூபாய் 83 சதமாகும். காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுக மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய வடமேல் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மேல் சப்ரகமுக மத்திய மாகாணங்களினதும் காலி மாத்தறை மாவட்டங்களினதும் சில இடங்களில் நாளை காலை பனிப்பொழிவு காணப்படும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது காலநிலை அறிக்கை. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச பிணைமுறை உரிமையாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான முதற்கட்ட பேச்சுவார்த்தை பூர்த்தி. அரசாங்கத்தின் கடன் மறுசீரமைப்பு வேலைத்திட்டத்தில் முறையான அணுகுமுறை இல்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. ஐக்கிய மக்கள் சக்தியிடம் தெளிவான வேலைத்திட்டம் இல்லை என்கிறார் சமன் ரத்னப்பிரிய. வாக்காளர் இடாப்பில் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்டவர்களின் பெயர் பட்டியலை 6ஆம் தேதியிலிருந்து காட்சிப்படுத்த நடவடிக்கை. கீழ் மல்வத்து ஓயா நீர்த்தக்கத்தின் நிர்மாணப் பணிகளை மீண்டும் ஆரம்பிக்க 27,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்தில் மரக்கறிகளின் விலையில் வீழ்ச்சி. மியான்மரின் முன்னாள் தலைவி ஆங் சாங் சூகிக்கு வீட்டுக் காவல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.